அம்மா தான் எனக்கு வந்து சித்திரம் கொடுக்கும். இந்த ஓவியமும் உங்களுக்கும் ஒவ்வொரு பிரைஸும் வந்து கொடுக்கும். இதை எப்படி நீங்க சேல் பண்றீங்க? எப்படி ஆட்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்துறீங்க? உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் முதலை விட இப்போ ஆர்வம் கூடுதலாக தானே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். வணக்கம் சொந்தங்களே, பல கலைஞர்களை உலகுக்கு வெளிக்கொண்டு வரும் ரூபம் டிவியின் அறிமுகம் நிகழ்ச்சியூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். இளம் வயதிலேயே ஓவியத்தில் சிறந்த இளம் கலைஞர், இளம் ஓவிய கலைஞர் கிசான் அவர்கள் இப்போது என்னோட இணைந்திருக்கிறார். வணக்கம். அண்மையில் நடந்த கண்காட்சியில வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல ஓவியங்களை நீங்க அங்க வந்து காட்சிப்படுத்திருந்தீங்க. அந்த ஓவியங்களை பார்க்கும்போது அது உயிரோட்டம் நிறைந்த ஒரு ஓவியமா, அது பலமையா ஓவியங்கள் வரைந்த ஓவியத்துல வந்து கூட ஓவியங்கள் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா, அவ்வளவு உயிரோட்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த ஓவியத்துல வந்து என்ன கவர்ந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்களோட அப்பாவை, உங்களை இப்படி பல பேரை வந்து வரைஞ்சி அவங்களுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க. இந்த ஓவியத்துல வந்து இந்த சின்ன வயசுல நீங்க ஆரம்பான அந்த ஆர்வம் காட்டுறது வந்து எப்படியே நீங்க இவ்வளவு ஆர்வம் வந்து ஆர்வம் வந்து சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் வந்து சின்ன வயசுல அம்மா தான் எனக்கு வந்து சித்திரம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு அம்மாட்ட இருந்து சித்திரம் பாடி அதுக்கு பிறகு பாடசாலை காலங்களில் வந்து பாடசாலை ஆசிரியர்கள் அதுக்கு பிறகு வந்து அதில் நான் யாழ் பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்கிறது. அங்கே 4 வருடம் வந்து சித்திரம் வடிவமைப்புகளில் வந்து அதில் ஓவியத்துறையில் ஸ்பெஷல் செய்து போன வருட இதில் வந்து பட்ட படிப்பு வந்து நான் இப்போ வந்து அதுலேருந்து இப்போ வரையும் நான் வந்து ஓவியத்துறையில் வந்து தான் இருக்கேன் சொல்லலாம். நீங்க ஓவியத்துறையில வருவீங்கன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து நீங்க நினைச்சதா அல்லது எதேர்ச்சியா நீங்க வந்து ஓவியத்துறைக்கு வந்தீங்களா? அப்படி நான் நினைக்கல. ஆனா வந்து சின்ன வயசுல வந்து அம்மா படின்னு சொல்லும் போது நான் செய்யற முதலாவது விஷயம் வந்து சித்திரம் எடுத்துக்கிறது தான். அது ஏதோ அந்த வழியில அப்படியே வந்ததுதான். எனக்கு இதுதான் சித்திரம் தான் அப்படியே வந்திருக்கு போல இருக்கு. படிப்புக்கு வந்து கல்லப்பட்டு வரைஞ்சதா அல்லது ஒரு பொழுதுபோக்கா அப்படி எடுத்து வரைஞ்சதா, நீங்க வரைஞ்சதா அல்லது சும்மா கல்லப்பட்டு அம்மாவுக்காக வரைஞ்ச? அப்படி படிப்பு கல்லப்பட்டு இல்லை, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுவும் ஒரு இதுதானே எடுத்து வரைஞ்சது. அது கடைசியில வேலையில வந்து அது ஒரு பாடமா நான் எடுத்து அதன் மூலம் வந்து இப்ப யாழ் பல்கலைக்கழகம் வந்து எதிர்பார்க்கல. என்னன்னா நான் வந்து இதுக்குள்ள போக வேண்டிய எதிர்பார்க்கல. ஆனா அதுல வந்து இப்போ ஒரு அடுத்த கட்டம் போறக்கூடிய வழிக்கு நான் வந்திருக்கேன். சித்திரத்துல வந்து அடுத்த கட்டம் போறக்கூடிய ஒரு இதுதான் நான் இப்ப வந்து டிஜிட்டல் மீடியாக்கள் வந்து நிறைய வந்திருக்கிறாங்க. இது வரைக்குள்ள வந்து அதனால உங்களோட ஓவியத்துக்கு ஏதாவது இடையூறு வருதா அல்லது அது வந்ததால இப்ப எங்களுக்கு வந்து ஓவியம் எது உண்மையான ஓவியம், எது டிஜிட்டல் மூலமா வந்து ஓவியம் வந்து சொல்லி போட்டு எங்களுக்கு கண்டுபிடிக்க எல்லாமே இது. இப்ப பாக்குறது எல்லாத்தையும் இது கையாள வரைஞ்சதுன்னு சொல்லுதா அல்லது உண்மையா கஷ்டப்பட்டு ஒருத்தர் கடினமா வரைஞ்சதை வந்து நாங்க டிஜிட்டல் மூலமா பண்ணதான்னு யோசிக்கிறது எப்படி அதை பண்ணுவோம்? என்னன்னா டிஜிட்டல் ஆர்ட் வந்து அது வந்து தான் இப்போ கையால் செய்கிறது. இப்போ கூடுதலான பெயிண்டிங் ஓடர்ஸ் வர்றது, நான் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து நிறைய ஓடர்ஸ் எடுத்து செய்கிறது. அப்போ எனக்கு வந்து வர கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறது கால் பண்ணி கேட்பாங்க, என்னன்னா எங்களுக்கு டிஜிட்டல் ஆயில் பெயிண்ட் செய்யறாங்க அப்படின்னு. அப்போ நான் செய்து கொடுக்குறது வந்து ஆயில் பெயிண்டிங், அதாவது கையால் செய்து கொடுக்குறது, அதாவது ஒயிட் கேன்வஸில் வந்து செய்து கொடுக்குறது. இப்போ டிஜிட்டல் ஆயில் பெயிண்டிங் செய்யறாங்க, அதுக்குரிய டிஃப்ரெண்ட் வந்து சில கஸ்டமர்ஸுக்கு விளங்குது இல்லை. அதுக்குரிய டிஃப்ரெண்ட் என்னென்ன விளங்குது இல்லை. டிஜிட்டல் ஆயில் பெயிண்டிங் வந்து வேற, அதாவது மற்ற கையால் செய்கிற ஆயில் பெயிண்டிங் வேற என்ற விஷயம் வந்து கூடுதலான பேருக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறது தான் விஷயம். அது மற்றபடி அது வந்து டிஜிட்டல் ஆர்ட்ன்றது அது அவங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் ஆர்ட் கலைஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒயிட் பெயிண்டிங் வந்து நாங்கள் அதுக்கு வந்து பழகி படித்து வந்துருக்கோம். அதே போல் டிஜிட்டல் ஆர்ட்டும் அவங்க வந்து படிச்சுட்டு வந்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து அதுக்குரிய டிஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு விளங்கி கொள்ள இல்லாத வந்து அதுதான் இதில் ஒரு விஷயம்.
இப்போ உங்களுக்கு சொல்ல போனா அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு ஓவியம் வரைகிறது வந்து ஈஸியான வேலை இல்லை, ஒரு கடினமான ஒரு ஓவியம் வரைய உங்களுக்கு எத்தனை நாள் எடுக்குங்க, அதுக்குரிய செலவுகள் இருக்கும், நிறைய இருக்கு, நிறைய இதுகளை தியாகம் பண்ணி தான் நீங்க ஒரு ஓவியத்துக்கு உயிர் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கீங்களா நீங்க அந்த ஓவியம் வரையக்குள்ள உங்களுக்கு வர அந்த கடினமான சூழ்நிலைகள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்குங்களா? என்னன்னா இதுவும் இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர்ஸோட அதாவது ஆர்டர் செய்யறதால நான் சொல்றேன். இப்போ ஆர்டர் வந்து எனக்கு பெயிண்டிங் போர்ட்ரேட் செய்யலாம்னு சொல்லி சொன்னா அந்த வார கஸ்டமர்ஸ் வந்து விலகி கொள்வது. இப்போ இன்றைக்கு தந்து போட்டு நாளைக்கு ஒயிட் பெயிண்ட் தான்னு சொன்னா அப்படி செய்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஒயிட் பெயிண்டிங் வந்து அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்போ அது வந்து கொஞ்சம் காலங்கள் எடுக்கும், அதுக்குரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை அந்த கஸ்டமர்ஸுக்கு கொஞ்சம் விளங்குறது டைம். உண்மையாகவே ஒரு ஆர்ட்ன்றது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ன்றது இல்லைன்னா ஒரு ஆர்ட் வந்து ஒரு வீக் பெற்று போகிறோம்னு சொல்லலாம். அதுக்குரிய நேரத்தை நம்ம ஒதுக்கும் போது தான் அது வந்து ஒரு முழுமையான ஒரு ஓவியமாக வந்து அது வந்து முக்கியமான சொல்லலாம். இந்த ஓவியங்களை வந்து இப்போ பென்சில் ஆர்ட் இருக்குது, அடுத்தது பெயிண்ட் பெயிண்ட் இருக்குது, பல வகைகளே இருக்குது. இந்த ஓவியங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரைஸ்களும் வந்து கொண்டிருக்கும். இதை எப்படி நீங்கள் சேல் பண்ணுறது, எப்படி ஆட்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்துறது? ஆட்களுக்கு தெரியப்படுத்துறதுன்னா இந்த சோசியல் மீடியா தான், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தான் தற்போதைக்கு நான் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற சோசியல் மீடியா. இதன் மூலம் தான் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வர்றது. இதை வைத்து கொண்டு தான் வந்து நான் இப்போ வந்து ஆர்டர்ஸ் வந்து செய்து கொடுத்துருக்கேன். பென்சிலாக வந்து அதோட ஒயிட் பெயிண்டிங் அடுத்த கட்டம் உங்களோட முடிச்சுட்டீங்க. அடுத்தது உங்களோட இதுகள் ஓவியங்களை வந்து நீங்க ஒவ்வொரு இடமா காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கீங்க. அடுத்த கட்டம் இல்லை, இது அடுத்தது நீங்க அடுத்த கட்டம் உங்களோட வேறு துறைகளுக்குள்ள உங்களுக்கு ஈடுபாடு இருக்குதா, அல்லது இந்த ஓவிய துறையில தான் நீங்க அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்ய போறீங்க அந்த விஷயங்களையும் எனக்கு வந்து ஓவியத்துறைக்குள்ள இருக்கிறது தான் விருப்பம். அது சம்பந்தமான அதாவது எனக்கு இப்போ நான் பழகிருக்கிறத எனக்கு அடுத்த வாரம் ஆகிறது நான் சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ நான் கிளாஸஸும் கொடுத்து கொண்டிருக்கேன், ஜூம்லையும் சரி வீட்லேயும் சரி கிளாஸஸ் கொடுத்து கொண்டிருக்கேன். ஆர்ட் கிளாஸ் கொடுத்துருக்கேன், அதோட போர்ட்ரேட் கிளாஸ் கொடுத்து கொண்டிருக்கேன். அதோட நான் ட்ராவல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அது ஓவியத்துறையோடு தான் நான் அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமான வேலைகளையும் நான் அது சம்மந்தமாக தான் தேடி கொண்டு இருக்கேன். பொதுவாகவே இப்புள்ள ஜெனரேஷன் அவங்கள வந்து இந்த ஓவியத்துறை எழுதுறது சம்பந்தமா மன்னார் மாவட்டத்தை விட இப்போ உள்ள பிள்ளைகளுக்குள்ள இந்த ஓவியத்துறையில ஆர்வம் இருக்கா, அல்லது அவங்களுக்கு டிஜிட்டல் மீடியாக்கள் ஆர்வம் காட்டுறாங்களா, இலகுவான வழிகளை தேடுறாங்களா, அல்லது இப்படி கடினமா உங்களை போலவே வரைஞ்சி சில வழிக்கு பெயிண்ட் பண்ணி இப்படியான வேலைகளை ஆர்வம் காட்டுறாங்களா? இப்போ உள்ள தலைமுறைகள் எப்படி இருக்கிறாங்க? உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் முதலை விட இப்போ ஆர்வம் கூடுதலாக தானே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. இப்போ ஆர்ட்னு சொன்னால் சில பேர் வந்து ஆர்ட் தானேன்னு கதைக்கிறார்கள் தான் கூடுதலாக இருக்காங்க. ஆர்ட் தான் அப்படின்ற மாதிரி அது கன பேருக்கு திறமை இருக்குது. அதை வளர்க்குறதுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் குறைவான்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ தற்போது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருது. ஆனால் நிறைய பேர் முதலை விட இப்போ ஆர்வம் காட்டுற ஆட்டில் வந்து ஆர்வம் காட்டுற அப்படி வந்து கூடுதலாகவே இருக்காங்க. இப்போ உள்ள தலைமுறைக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை என்ன சொல்லலாம்? தலைமுறைக்குன்னா ஆர்ட்ன்றது ஆர்ட்டில் ஃபியூச்சர் ரொம்ப இருக்குது. கனவேர் வந்து ஆர்ட்டில் ஃபியூச்சர் இல்லை, ஆர்ட்டை பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் ஆர்ட்டுக்குரிய வழி வந்து எப்பயும் இருக்குது. ஆர்ட்டை வந்து ஆர்ட்டில் ஃபியூச்சரும் இருக்குது. அதுதான் நான் இதை சொல்லுவேன். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எந்த பெயிண்டிங் ஷோயிங்ஸ் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து போகணும்னு ஆசைப்படுறேன், போய்கொண்டும் இருக்குது. ஃபாரினர்ஸுக்கு வந்து நான் ஆர்டர் செய்து கொடுத்துருக்கேன். இந்தியா, யூகே, கனடா, ஃப்ரான்ஸ் அந்த வரையும் இந்த ஓவியங்கள் வந்து போய்கொண்டு தான் இருக்குது. அங்கேருந்து ஆர்டர்ஸ் தான் போய்கொண்டிருக்காங்க. அதே போல இனியும் நாளில் மேலும் வர
மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் காயத்ரி.